ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றாங்கிற கோவத்துல பேசாம இருந்தேன். சிவாஜி சார் சாவித்திரி அம்மா மேல காமிச்ச அன்பு எங்க அண்ணன் என் மேல காமிச்சார். அதுதான் யோசிப்பேன் நான். இந்த மாதிரி ஒரு மனுஷனுக்கு தங்கச்சியா பிறந்தது ஒரு பெரிய பாக்கியம். அம்மாவுக்கு வந்து 10 குழந்தைங்க பிறந்தது, 4 பேர் தான் இருந்தோம். மற்றதெல்லாம் பிறந்து இறந்துருவாங்க. ஃப்ளைட்ல வரும்போது பெயினா இருந்திருக்கு. அப்பெண்டிக்ஸ் வந்து வெடிச்சிருச்சு. ரொம்ப கிரிட்டிக்கலா இருந்தாருங்க. நிறைய பிம்பிள்ஸ் வரும் அண்ணாக்கு. ஹோல்ஸ் இருக்கும் இல்லையா, அதை மறைக்கிறதுக்கு தாடி வைக்க ஆரம்பிச்சாங்க. சங்கர் சாரு, வடிவேல் சாரு, அர்ஜுன் சாரு எல்லாம் அந்த ஷூட்டிங் நம்ம வீடு பக்கங்கிறதுனால லஞ்சுக்கெல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு இருந்தாங்க. பிரகாஷ் ராஜ் சாரும் அர்ஜுன் சாரும் அண்ணா கால் வலின்ட்டு 2 பேரும் கீழே உட்காந்துட்டு கால் பிடிச்சு விட்டாங்களாம். கமல் சாரே சொல்லுவாராம், மணிவண்ணனோட கால் சீட் வாங்கிட்டு எங்கிட்ட வாங்க அப்படின்னு. வணக்கம், நான் இப்போ கோயம்புத்தூர்ல லெஜெண்டரி டைரக்டர் ஆக்டர் மணிவண்ணன் சாருடைய தங்கை வீட்டுக்கு தான் வந்திருக்கிறேன். மணிவண்ணன் சாரை பத்தி தெரியாத பல அரிய எக்ஸ்க்ளூசிவான விஷயங்களை இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். போலாமா? வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தம்பி, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். இப்ப எங்களுக்கு வந்து மணிவண்ணன் சார்னா வந்து ஒரு டைரக்டரா, ஒரு ஆக்டரா அப்படி எங்களுக்கு டக்குன்னு அவர் சொன்னா பேர் சொன்னா இதுதான் எங்களுக்கு மைண்ட்ல வரும். உங்களுக்கு அவர் பேரை கேட்டாலும் அண்ணா டக்குன்னு உங்களுக்கு என்ன மைண்ட்ல வரும்? அவர் என்ன? அண்ணா. அண்ணா தான் என்னோட அண்ணன் மட்டும்தான். எனக்கு சினிமாக்காரரோ அவரு பெரிய லெஜெண்டா அதெல்லாம் இல்லை. அண்ணன் என்னோட அண்ணன், அவ்வளவுதான். இப்போ வீட்டுக்குள்ள வந்ததுமே வந்து சின்னதும் பெருசுமா நிறைய மணிவண்ணன் சாருடைய போட்டோஸ் பார்க்க முடிஞ்சது. ஸோ இது பர்டிகுலர் இந்த போட்டோஸ் இருக்க என்ன காரணம்? அந்தமான் போனப்ப எடுத்தது. அண்ணாக்கு அது ரொம்ப பிடிச்சி இந்த போட்டோ வச்சிருப்பாங்க. எனக்கு மெமரியா அது என்னோட ஹால்ல இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வச்சிருக்கேன். அவருடைய இயக்குன படங்களோ நடிச்ச படங்களோ திருப்பி பாக்குறது உண்டா? நான் நடிச்சதுலயே அண்ணா இறக்குற மாதிரி சீன் வர்றது, அந்த சங்கமம் எல்லாம் நான் பார்த்ததே இல்லை. அண்ணா அப்படியா? பார்க்க மாட்டேன். அது வாழ்க்கை சக்கரம் படம் வந்து அண்ணா அதுலயும் அப்படிதான் இறந்து எடுத்துட்டு போற மாதிரி. அது ஆக்சுவலா எங்க வீட்லயே எடுத்தாங்க, KK நகர் வீட்லயே எடுத்தாங்க. அந்த டைம்ல தான் எங்க அப்பா இறந்துருந்தாங்க. அப்பா இறந்து ஒரு நெக்ஸ்ட் மந்த் அந்த ஷூட் அங்க வச்சிருந்தாங்க. அதனால அது வந்த சீனை நாங்க பார்த்ததே இல்லை, இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. தியேட்டர்ல இருந்தா கூட நான் வெளியே எந்திரிச்சு போயிடுவோம், நானும் எங்க அண்ணியும் வந்து பார்க்க மாட்டோம். அண்ணாவோட டெத் சீனை பார்க்க முடியாது எங்கனால. வாங்க தம்பி. சரிங்கம்மா. நீங்களும் மணிவண்ணன் சாரும் வந்து பாசமுள்ள அண்ணன் தங்கச்சி அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ உங்க 2 பேருக்கான பாண்டிங் பத்தி சொல்லுங்களேன். எங்க அண்ணன் எங்க மேல காமிச்சது உண்மையாவே சிவாஜி சார் சாவித்திரி அம்மா மேல காமிச்ச அன்பு எங்க அண்ணன் என் மேல காமிச்சாரு. சார் இறந்து 13 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 13 இயர்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்கு அவர் இல்லாத இந்த காலம்? நிறைய எங்க அண்ணனை எப்ப பாப்போன்னு தான் இருக்கு எனக்கு. ஒவ்வொரு நாளுமே அதுதான் யோசிப்பேன் நான். ஏதோ ஒரு வகையில அவர் நான் நினைவு வந்துட்டே இருக்கும் நமக்கு. மறந்தாதானே நினைக்கிறதுக்கு. நானே நினைச்சுப்பேன், இந்த மாதிரி ஒரு மனுஷனுக்கு தங்கச்சியா பிறந்தது ஒரு பெரிய பாக்கியம் அப்படின்னு நினைப்பேன். உங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேருமா? நீங்களும் அண்ணனும்? அண்ணாக்கு மூத்தது ஒரு அக்காங்க, இளையது ஒரு அக்கா, நான் 4ஆவதுங்க. ஆனால் ஆக்சுவலா அம்மாவுக்கு வந்து 10 குழந்தைங்க பிறந்தது, நாங்க 4 பேர் தான் இருந்தோம். மற்றதெல்லாம் பிறந்து இறந்துரும் அந்த மாதிரி. நான் வந்து 10ஆவது குழந்தை எங்க அம்மாக்கு. நீங்க தான் கடைசி இல்லையா? ஆமா ஆமா. உங்களுக்கும் அண்ணாக்கும் என்ன ஏஜ் டிஃபரன்ஸ் இருந்துச்சு? 12 இயர்ஸ்ங்க. 12 இயர்ஸ். இப்போ நீங்க இடையில சொன்னீங்க வந்து ஒரு அப்பா மாதிரி அப்படின்னு சொன்னீங்க. நாங்க ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கோம், தங்கச்சி குழந்தை பிறக்கணும்னு ஒரு தகப்பன் ஸ்தானத்துல வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க கேள்விப்பட்டோம். எனக்கு 8 இயர்ஸ் கழிச்சு தான் பெரிய சன் தருண் பிறந்தாப்லைங்க. அந்த 8 இயர்ஸ்ல வந்து அண்ணா நிறைய என்ன ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட்டு போக சொல்றது. அண்ணி தான் என்னை கூட்டு போவாங்க ட்ரீட்மெண்ட்டுக்குங்க. அண்ணா வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவ். ஒரு சொந்தக்காரங்க வளகாப்புக்கு போனோங்க, அங்கே வந்து என்னை கொஞ்சம் இன்சல்ட் பண்ணாங்க. நலுங்கெல்லாம் வைப்பாங்க இல்லையா, அதெல்லாம் என்னை வைக்க விடாத மாதிரி பண்ணாங்க. நான் கொஞ்சம் ரொம்ப அப்செட் ஆகிட்டேன். அப்போ எங்கள் அண்ணன் சொல்லிட்டு இருந்தாங்க, நீ ஏமா கவலைப்படுற, உனக்கு சிங்க மாதிரி குழந்தைங்க வருவாங்க பாரு, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி ரொம்ப அன்னைக்கு மடியில் படுக்க வச்சுட்டு நான் அழுதேன். மடியில் படுக்க வச்சுட்டு ஆறுதல் சொன்னார். அதெல்லாம் மறக்கவே முடியாதுங்க. அண்ணா வந்து சென்னை போனதுக்கு அப்புறமா, இப்போ உங்களுக்கு அப்போ சின்ன வயசு தான் இருந்திருக்கும், ஒரு 10-12 வயசு தான் இருந்திருக்கும். அப்ப யோசிச்சது உண்டு அவ்வளவு பெரிய ஆளா வருவாங்க சினிமால? இல்லைங்க, அந்த கல்லுக்குள்ள இருந்தப்பெல்லாம் 9th படிச்சுட்டு இருந்தேன். ஆனா அப்ப கூட அவ்வளவு மெச்சூரிட்டியா இருந்தேன்னு சொல்ல முடியாது.
எல்லாம் அந்த பிள்ளைகள்லாம் என்னோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க எல்லாம் அந்த கல்லுக்குள்ள ஈரம் வந்து எனக்கு டைட்டில்ல இருந்து அந்த எண்டு வரைக்கும் ஒவ்வொரு சீனும் அவ்வளோ இதா தெரியுங்க. அவ்வளோ தடவை பார்த்துருப்பேன் அந்த படம். அவங்க கிட்ட எல்லாம் ஸ்டோரி அண்ணாவும் அதுல வருவாங்க அசிஸ்டண்டாவே வருவாங்க. வருவாங்க ஆமா, ஆமா. மனோபாலா சார் அவங்க எல்லாருமே அதுல ஆமா. இருப்பாங்க. அப்ப இருந்தே இந்த பேப்பர்ல எல்லாம் ஏதாச்சும் வந்தா, புக்ல எல்லாம் வந்தா, அண்ணா பத்தி வந்தா, அந்த கட்டிங்ஸ் எல்லாம் எடுத்து நான் ஒரு ஃபைலே பண்ணி வச்சிருந்தேங்க. ரொம்ப பிஃபோர் மேரேஜ் வரைக்கும். நம்மளுக்கு அது பெரிய விஷயம் இல்ல. நிச்சயமா. சூலூர்ல ஒரு சாதாரண ஒரு குடும்பத்துல இருந்தவங்க, புத்தகத்துல வருது, நம்ம அண்ணன் படம் வருது அப்படின்னா, அது ஒரு பெரிய இதுதானே. சினிமால சேர்றதுக்கு முன்னாடி நிறைய வேலை பார்த்திருக்காங்க இல்லையா? ஆமா, நெறைய பார்த்துருக்காங்க அண்ணா. அண்ணா பார்க்காத வேலையே இருக்காதுன்னு சொல்லலாம். பெயிண்டிங் பண்ண தெரியும். கார்பெண்டர் ஒர்க் தெரியும். அப்புறம் பிளாஸ்டிக்கோட அப்பதான் அந்த ஸ்டார்ட்டிங் பிளாஸ்டிக் நம்மளுக்கு உள்ள வர ஆரம்பிச்சது இல்லைங்களா? அந்த டைம்ல வந்து குடம் பண்ற அந்த கம்பெனிக்கு போயிருக்காங்க. மில்லுக்கு போயிருக்காங்க, வேலைக்கு போயிருக்காங்க. வரதராஜா சார் அந்த டைம்ல தொடர் வெற்றிகள், பெரிய ஆமா, இயக்குனர் ஆமா, ஆயிட்டாங்க. அவரோட பட்டறையில போய் சேர்றாரு. ஆமா. இவர் கதையை வந்து படம் எடுக்குறாங்க. நிழல்கள் படம் வந்து. நிழல்கள் ஸோ படம். நிழல்கள் ஆமா, படம். ஆனா ஆமா. எதிர்பாராத விதமா சரியா போகல. போகல. பட் மறுபடியும் அவருக்கு வந்து இல்ல நீங்க அலைகள் இதுல ஒரு படத்த குடுத்து பரவால்ல நீ உன் ஆமா, கதை ஆமாமா. பண்ணலான்றாங்க. ஆனா அந்த சமயத்துல அவமானப்படுத்தப்பட்ட அதுக்கு என்ன கேள்விப்பட்டிருக்கோம். ரீசனா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேங்கன்னா, அந்த நிழல்கள் படம் ரிலீஸ் டைம்ல எல்லாருமே அதுல புதுசுங்க. நிழல்கள் ரவி சாரு, ராபர்ட் ராஜசேகர் ராபர்ட் ராஜசேகர் சார் இருந்தாரு. ராஜசேகர் சார் எல்லாருமே புதுசு. ஹீரோயின் எல்லாம். ஆனா வறுமை நிறம் சிவப்பும் அதே ஸ்டோரி. கமல் சார், சேம் ஸ்ரீதேவி மேம் 2 எல்லாருமே ஆமா ஆமா. கரெக்ட். அதே ஒரே நாள்ல ரிலீஸ் ஆச்சுங்க. பாலச்சந்தர் சார் டைரக்ஷன்ல அதுவும், பாரதி ராஜா சார். கரெக்ட். அதனால அது அவரு கமல் சார் ஹீரோங்கிறனால, ஸ்ரீதேவி மேடம்ங்கிறனால அது ஹிட் ஆயிடுச்சுன்னு. ஏன்னா ஸ்டோரி பார்த்தீங்கன்னா 2ம் சேம். வேலையில்லா பட்டதாரிகளோட கதை தான் அது. அலைகள் ஓய்வதில்லை ஹிட் ஆனபோது எப்படி இருந்துச்சு? இப்ப நீங்க 9th படிச்சுன்னு ஆமாமா. சொன்னீங்க. அப்ப வந்து அப்ப இவரோட கதையில அந்த படம் மிகப்பெரிய ஆமா. ஹிட். அலைகள் இதுல எப்பல்லாம் நான் 10th முடிச்சுட்டேன். தமிழ், தெலுங்கு 2த்துலயுமே அது 10th சக்கம் போடு ஆமாமா. போட்டுச்சு. அலைகள் ஓய்வதில்லைக்கு அந்த அவார்ட் ஃபங்ஷனுக்கெல்லாம் நாங்களும் போயிருந்தோம். இது வள்ளுவர் கோட்டத்துல அதெல்லாம் நடந்துச்சு. எம்ஜிஆர் கையால அண்ணாக்கு ஷீல்ட் எல்லாம் வாங்குனாங்க அந்த படத்துல. இது ஸ்டேட் அவார்ட் கிடைச்சதுங்க. நல்ல திரைக்கதைக்காகவும், கதைக்காகவும். விழியில் விழுந்த அந்த லெட்டர்ஸ் எல்லாம் அதெல்லாம் அண்ணா ஹேண்ட் ரைட்டிங் தான் அதுல. ஓகே. ஆமாமா. ரொம்ப அழகா இருக்கும் அண்ணா ஹேண்ட் ரைட்டிங். மனோபாலா சார் ஒரு இன்சிடென்ட் சொல்லியிருக்கிறாரு. அதாவது அந்த ஷூட் அப்ப வந்து கல்லுக்குள்ள இருந்தான்னு கல்லுக்குள் ஈரம். நினைக்கிறேன். ஆமாமா. அந்த தண்ணீல அடிச்சு போயிருச்சு பேடு. போயிடுச்சு. ஆமா. ஆனா ஓவர் நைட்ல வந்து எப்படிதான் ஞாபகம் எழுதுனாங்க. இருந்ததுல ஆமா. எடுத்து எழுதி 32 சீன்ஸ் என்னவோ சொன்னாங்க அப்போ. ஒரு ஆச்சரியமா 3 இருந்து எழுதி கொடுத்தது. நாளுத்தது ஒண்ணா எழுதி குடுத்தாருங்களாமா. சீன் பை சீனா எழுதி குடுத்தாருன்னு சொல்லி. ஆனா பாரதிராஜா சார் கொஞ்சம் அதுல கொஞ்சம் அப்செட் ஆனதா அண்ணாமலை அப்படி நடந்ததுங்களா அந்த மாதிரி ஏதாவது? அது பெருசா அண்ணா அத பத்தி சொன்னதில்ல. சொன்னதில்ல. மனோபல் அண்ணன் சொல்லி தான் தெரியும். அப்ப அண்ணா கிட்ட கேட்டேன். ஆமாமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா பண்ணுவாருங்க. பயங்கர மெமரி பவருங்க. சென்னை வந்ததுக்கு அப்புறமா தொடர்ந்து படங்கள் பண்றாங்க. நிழல்கள், கல்லுக்குள் ஆமா. அலைகள் ஓய்வதில்லை, காதல் ஓவியம் படங்கள் பண்ணி அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் படம் கிடைக்குது. ஆக்சுவலா இளையராஜா சார் தான் ஃபர்ஸ்ட் படத்துக்கு கரெக்ட். அண்ணாக்கு சொன்னதாக அண்ணா சொல்லியிருக்காங்க. அதையும் அவங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க அந்த நான் இதுலயே. இளையராஜா அது சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் படம் வந்தப்போ அவர் சொல்லி தான் இவரு கலைமணி சார் குடுத்தாரு அப்படின்னு. அப்புறம் வடுகநாதன் சார் மேனேஜரா இருந்தாரு இல்லைங்களா? பாரதி ராஜா சாரோட வடுகநாதன் ஒரு மேனேஜர். தெரியுது. அவரோட தம்பி தியாகராஜன்ங்கிறவர் தான் ஃபர்ஸ்ட் படம் ஜோதின்னு அண்ணாக்கு ஸ்டார்ட் பண்ணது அவர் படம் தாங்க. அதுக்கப்புறம் தான் கோபுரங்கள் சாய்வதில்லை பூஜை போட்டாங்க. ஆனா, அததான் ஜோதிக்கு அண்ணாவோட டாட்டருக்கு அந்த பேர் வச்சதுங்க ஜோதின்னு. ஆனா ரிலீஸ் ஆனது கோபுரங்கள் சாய்வதில்லை. 81, 82ல இருந்து அந்த அமைதி படை வரைக்குமே தொடர்ந்து படங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. 94ல வந்து ஒரு சர்ஜரி ஆச்சுங்க. அப்பெண்டிக்ஸ் சர்ஜரி ஆச்சு. அது வந்து அண்ணாக்கு பர்ஸ்ட் ஆயிடுச்சுங்க. அப்பெண்டிக்ஸ் வந்து ஃப்ளைட்ல வரும்போது பெயினா இருந்திருக்கு. இம்மீடியட்டா ஃப்ளைட் புடிச்சு வந்தாங்க. லேண்ட் ஆகும்போது அவங்களுக்கு அந்த அப்பெண்டிக்ஸ் வந்து வெடிச்சிருச்சு. அது ரொம்ப ரிஸ்க் ஆயிடுச்சுங்க சர்ஜரி. ரொம்ப கிரிட்டிக்கலா இருந்தாருங்க. ஒரு 2 1/2 மந்த்ஸ் அந்த ஹாஸ்பிட்டல்லயே அண்ணா அட்மிட் ஆயிருந்தாரு. 3 சர்ஜரி நடந்துச்சுங்க. அதுல அந்த டைம்ல வந்து இனி போய் டைரக்ஷன்ல நெறைய அப்ப நெறைய நீங்க இந்த ராணி மகாராணி எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் தெரியும். அண்ணா ஃபர்ஸ்ட் சீன்லலாம் பயங்கர தடியா இருப்பாங்க. கிளைமேக்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, அண்ணா தின்னா இருப்பாங்க. அந்த ஸ்டெப்ஸ் ஏறி வர்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப தெரியும். நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். அப்பதான் வில்லாதி வில்லன் சத்யராஜ் அண்ணா டைரக்ட் பண்ணாங்க இல்லைங்களா? அந்த படம் அந்த பாதி ஷூட்டிங்க்கு மேல படம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். அப்போ சரி நீ டைரக்ஷன்ல போய் ரொம்ப ரிஸ்க் எடுத்து வேலை பார்க்க முடியாதுங்கிறனால, ஆக்டிங் அப்ப சான்ஸ் வரவும் ஆக்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. பண்ணிட்டாரு.
அப்புறம் அது நிறைய வர ஆரம்பிச்சோடனேயும் அதுல கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா இன்னும் பிஸி ஆயிட்டார்ல பிஸி அதுக்கப்புறமா. ஆயிட்டாங்க. அந்த ஆமா. அப்படி ஒரு ஆமா. ஒரு ஆக்டரா பார்க்கவே முடியாதுங்க வீட்லயே. அப்படி அதான் பொள்ளாச்சியிலேயே தான் ஆல்மோஸ்ட் இருப்பாரு. அதான் அண்ணி சொல்லுவாங்க, "உங்க அண்ணன் நீ ஏன் அங்கேயே வச்சுக்கோ" அப்படிம்பாங்க. சார் நடிக்க வந்த காலத்துக்கு அப்புறமா 90ஸ்ல அப்ப வந்து ஹீரோஸா அப்ப புதுசா என்ட்ரி ஆனவங்க தான் விஜய் சார், அஜித் சார், பிரசாந்த் சார் வந்தாங்க பிரசாந்த் சார். அப்பதான். ஆமாமா. பிரபுதேவா சார் வந்தாங்க. ஆமா. இந்த ஒரு பேட்ச் புதுசா வந்தாங்க ஆமா, ஆமா, 90கள்ல. ஆமா. அப்பதான் மணிவண்ணன் சார் ரொம்ப ஆமா. ஃபுல் அவரு ஃபிளெட்ஜா நடிக்க ஆரம்பிச்சாரு. எல்லார் படத்துலயும் அவரு இருப்பாருங்க. எனக்கு அ தெரிஞ்சு மேக்ஸிமம் விஜய் கமல் சார் சாரே ஆ, சொல்லுவாராம், "மணிவண்ணன் சாரு கால் ஷீட் வாங்கிட்டு வாங்க" அப்படின்பாராம். "மணிவண்ணனோட கால் ஷீட் வாங்கிட்டு என்கிட்ட வாங்க" அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அவ்வளவு கேள்விப்பட்டிருக்கேன். பிஸியான ஒரு ஆக்டர். பிஸியானாரு. எனக்கு ரொம்ப அதிகமா விஜய் சாரோட படங்கள் நெறைய எக்கச்சக்க படங்கள் பண்ணியிருக்காரு, அப்பாவே பண்ணியிருக்காரு. நிறைய படங்கள்ல ஆமா பண்ணியிருக்காங்க. மாமாவா பண்ணியிருக்கான். பண்ணியிருக்காங்க. ஆமாமா இப்ப பண்ணியிருக்கான். இப்ப நீங்க நினைத்தேன் வந்தையாகட்டும், துலாவனம் துள்ளும், ஆமா, வசீகரா, ஆமா. குருவி, ஆதின்னு ஆமா. நெறைய பிரியமடன் பண்ணியிருக்காங்க. ஏகப்பட்ட படங்கள் இருக்கு அவருக்கு. அண்ணா சொல்லுவாங்க, அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ணாவ பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அண்ணா சொல்லியிருக்காங்க. "விஜய்க்கு தம்பிக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்" அப்படின்னு சொல்லி, "நல்ல அமைதியான பையன்" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ இவரு அவங்க ஃபாதர் பத்தியும் ரொம்ப இதா சொல்லுவாங்க. அவர் அண்ணா படங்கள்லயுமே நடிச்சிருக்காங்க இல்லையா? ரொம்ப கரெக்ட்டா இருப்பாரு எல்லா விஷயத்துலயும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெயம் ரவி சாரோட அப்பாவ பத்தியும் நல்லா இதா சொல்லுவாங்க. இப்ப அஜித் சார் படங்கள்லயுமே ரொம்ப முக்கியமான கதாபாத்திரங்கள் பண்ணியிருக்காங்க, பண்ணியிருக்கிறாங்க. இப்ப பண்ணியிருக்காங்க. அவருக்குமே அப்பாவ நேசம் படத்துல ஆமா, வருவாங்க. டயலாக் அந்த வந்திருக்கான். படத்துல ஆமா, எழுதுறது. ஆமா. காதல் கோட்டை ஏன்னா அ அவருடைய கேரக்டர்ஸ்ல வந்து ஒரு ஒரு எண்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப நல்லா அந்த இருக்கும். டெலிஃபோன் பூத் வச்சிருக்கிற ஒருத்தரா இருந்தாலும், அந்த காலகட்டத்துல ரொம்ப பாப்புலரான ஒரு ஆமா. விஷயம். அப்போ அதுக்கு ஊதுபத்தி ஊதுவத்தி காட்டுறது. காட்டு டேய் கம்ப்யூட்டர் அதுல கூட அவரோட விஷயத்த இறக்கியிருப்பாரு வந்துட்டு. ஆமா கரெக்ட். கடவுளுக்கு முன்னாடி கம்ப்யூட்டர் கூட கம்ப்யூட்டர் இதுதான்டா சோறு போட ஆமா. போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. ஆ, எனக்கு இப்ப டக்குன்னு ஞாபகம் வருது. ஏன்டா டிஆர் அந்த படத்துல என் கதை முடியும் நேரம் இது. நீ எதுக்கு உன் கதை முடியும் நேரம் பாடுற? இல்ல கரெக்டா தான் நான் ஆமாமா. பாடுறேன் அப்படின்னு சொல்லுவாரு. கரெக்ட். ரொம்ப நல்லா அந்த டைம்ல அகத்தியன் சார் சொல்லியிருக்காங்க. அது மணிவண்ணன் ஆமா. சார கேஸ்ட் பண்ணதுதான் எனக்கு அது ரொம்ப பெரிய ஒரு பெரிய பிளஸ் அந்த விஷயம். கேரக்டருக்கு. ஆமா. அவரால மட்டும் தான் இத பண்ண பண்ண முடியும் அப்படின்னு முடியும். சொன்னாங்க. ஆமா. ரொம்ப முக்கியமான படங்கள் அஜித் சாருக்கு முகவரி, காதல் கோட்டை, நேசம், நேசம், ரெட் நிறைய ரெட் படங்கள் பண்ணியிருக்காங்க. பண்ணியிருக்காங்க. ஆமா. அவரோட ஒர்க் பண்ணத பத்தி சொல்லியிருக்காங்களா சார் ஏதாவது உங்ககிட்ட அப்படி? அ ஆக்சுவலா அண்ணாவோட நேச்சர் எப்படின்னாங்கன்னா யார பத்தியும் பெருசா வீட்ல அந்த பேச மாட்டாங்க. சினிமா ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்துட்டு பேசுறது. ஏன்னா எல்லார் கூடயுமே அவருக்கு கம்ஃபர்ட்டா அத ஃபீல் பண்ணா மட்டும் தான் போவாரு. எல்லாரையுமே பிடிக்கும். இவர பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும், அவர பிடிக்கும் அப்படியெல்லாம் இல்ல. இவர எல்லாருக்கும் பிடிக்கும் அவ்வளோதான். அது கரெக்ட். எல்லார்கிட்டயும் மிங்கிள் ஆயிக்குவாங்க. ஆத்மார்த்தமா தான் பழகுவாங்க. சும்மா ஏன்னா இப்போதைக்கு யூஸ் பண்ணிட்டு அவங்கள கழட்டி விட்டு அப்படி இருக்க மாட்டாங்க. அது எல்லாருமே எங்க வீட்ல எல்லார்கிட்டயுமே எங்க அண்ணி கூட சொல்லுவாங்க. "எப்படியே அண்ணன், தங்கச்சி எல்லாம் அப்படியே ஒட்டிடுவீங்க. பாசத்த பொழிஞ்சு எல்லாம் இருக்கிறதெல்லாம் கழட்டி குடுத்துட்டு வர்ற டைப்." ஆனா அந்த ஒரு பாண்ட் எல்லாருக்குள்ளயுமே அவருக்கு எல்லாத்துக்கிட்டயுமே இருந்திருக்கு. இருக்கும். ஆமா. இப்ப எல்லா டைரக்டர்ஸ்க்கும் இப்ப ஃபேவரைட் சரத்குமார் சாரு எல்லார்கிட்டயுமே அண்ணாக்கு ஒரு பாண்டிங் இருந்துச்சு. எல்லாருமே அண்ணான்னா ஒரு இது வச்சிருந்தாங்க. அடிக்காத ஹீரோஸே கிடையாது. இப்ப பிரபு ஆமா. சார்ல இருந்து எல்லாரோட ஆமா, படங்கள்லயுமே ஆமா, தொடர்ந்து அவர பார்க்க ஆமா. முடியும். அப்புறம் சின்ன பசங்கன்னு கூட பார்க்க மாட்டாங்க. அவருக்கு புடிச்சிருந்தா இம்மீடியட்டா கால் பண்ணி, "நீங்க இத ரொம்ப நல்லா பண்ணியிருந்தப்பா இந்த சீனு" அப்படின்னு சொல்லி பாராட்டுவாங்க. சிவகார்த்திகேயன் இன்ட்ரோடியூஸ் ஆனப்பவே அண்ணா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ம்ஹ்ம். வரணும் இந்த மாரி பசங்கள்லாம் வரணும். ஸோ டெலிவிஷன்ல அவர பார்த்திருக்கிறாரு அப்போ நம்ம அவரு விஜய் சார். இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க. அண்ணாவ இன்டர்வியூ பண்ணியிருக்காரு சிவகார்த்திகேயன். அந்த மகேஷ், ஈரோடு ஹீரோயின் மகேஷ் மகேஷ் ஆமாமா. அவங்களெல்லாம் சொல்லுவாங்க. "இந்த பசங்கள்லாம் வரணும் இண்டஸ்ட்ரியில நல்லா வரணும்" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் டைரக்ஷன் சசிகுமாரும், ராம் அவங்களெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அண்ணாக்கு. பாலா அவங்களெல்லாம் சொல்லியிருப்பாங்க, எப்படி வித்தியாசமா யோசிக்கிறாங்க. அதெல்லாம் உடனே பாராட்டிடுவாருங்க. யாரா இருந்தாலும் அவங்கள ம்ஹ்ஹ்ஹ்ம். நல்ல விஷயங்களா இருந்தா பாராட்டிடுவாரு. 90ஸ்ல இன்னொரு முக்கியமான டைரக்டர் கே.எஸ். ரவிக்குமார் சார். அவர் எஸ். வந்து மணிவண்ணன் சார நெறைய வித்தியாசமான கேரக்டர்ஸ்ல யூஸ் ஆமாமாமா. பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்ம மெயினா நகைச்சுவை நெறைய படம் பண்ணியிருக்காங்க. ஆமாமா. பட் பழைய பாடல்லாம் ரொம்ப டிஃபரண்டான ஒரு டிஃபரெண்ட்டா ஆமா. கதாபாத்திரம். சமுத்திரம் படம் ஷூட்டிங் அப்போ தான் அந்த ஆ அ கர்நாடகால ஒரு கர்நாடக பெரிய இஷ்யூ ஆச்சு. பிரச்சனையெல்லாம் காவேரி. ஆச்சு இல்லைங்களா? ஆமா, அப்ப ஆமா. அண்ணா, முரளி சாரு அவங்க குழந்தைகள்லாம் இப்ப அதர்வால்லாம் அப்ப சின்ன பையன்னு நெனைக்கிறேன். அண்ணியும் போயிருந்தாங்க அந்த ஷூட்டிங்க்கு. அப்போ சொன்னாங்க, "நான் தான் அந்த 2 குழந்தைகளையும் அ இதுக்கடியில வேன்ல சீட்டுக்கு அடியில போட்டு மறைச்சு இது பண்ணேன்." அந்த மாரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. குழந்தைகள் எல்லாரும் ஏறுங்க, ஏறுங்கன்னு சொல்லிட்டு, உங்க அண்ணா மட்டும் வரல. அ அந்த கூட்டத்துல ஒருத்தரா நின்னுட்டே இருந்தாராமா. அப்புறம் யாரோ போய் அவர மட்டும் கூப்ட்டு வேன் ஏத்துனாங்க. நெறைய பெரிய இன்சிடென்ட் இல்லங்க பெரிய அது. ஆமாமா. ஆமா, பெரிய இன்சிடென்ட் ஆச்சு. கரெக்ட் அது. ஆமா. பெரிய கலவரம் மாரி ஒரு மாரி ரொம்ப ஆமாமா. அந்த பரபரப்பாயிடுச்சு அது. போண்டாமணி அவரெல்லாம் கூட கடப்பாரையில வச்சு கால்ல குத்திட்டாங்க ஆமா. அப்டின்னுலாம் சொன்னாங்க.
கிரேன் மனோகர் அவரை கிரேன் மனோகர். மனோகர் கரெக்ட். நிழல்கள் படத்துல வயசான ஒருத்தரா தான் கொஞ்சம் அவர் ஏஜுக்கு இல்லாம கொஞ்சம் ஆமா எல்டரா தான் பெரியவர். இருப்பாங்க. ஆமா ஆமா. 30கள்லயே வந்து அதுல அண்ணாக்கு என்னங்க 25 வயசு இருக்கும். கம்மியா தான் இருக்கும். ஆமா 25 வயசு தான் 25 வயசு இருக்கும். தான் 23 வயசு தான் இருக்கும். இருக்கும். ஆமா. ஆனா அதுல கொஞ்சம் ஒரு 40 கீழ அண்ணா இருக்கிற மாதிரி கல்யாணத்தப்பவே அண்ணாக்கு 27 தான். அப்ப அதுல 25 தான் இருக்கும். லேட் 30ஸ்லயே ஒரு வயசான கதாபாத்திரங்கள்ல நடிச்சிருக்காங்க. ஹீரோஸ்க்கு ஆமா அப்பாவா ஆமா நிறைய ஆமா ஆமா பண்ணாங்க. ஆமா. வி.கே. ராமசாமி அப்படிதான் சின்ன வயசுலயே ஆமா, அப்பாவானாங்க அந்த நடிச்சா மாதிரின்னு. ஆமா கரெக்ட். அத பத்தி என்னைக்கா சொல்லியிருக்காரா? இல்ல இவ்வளவு அது சீக்கிரம் அந்த மாதிரி எல்லாம் இது பண்ண மாட்டேன். சான்ஸ் வந்தா அவரு என்ன முடியுமோ அது பெஸ்ட் பண்ணிடுவாரு அவ்வளவுதான். முதல்வன்ல கிராபிக்ஸ் அந்த பாம்பு பாம்புல அவரோட மாதிரி ஃபேஸ் வருது. அதெல்லாம் ஆமா. அண்ணாக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆ, என்னென்னலாம் பண்றாங்க. அந்த அதெல்லாம் படத்துல கத்துக்க பிடிக்கும் அவருக்கு. எது புதுசா வந்தாலும், அந்த கேமரா ஒரு புது கேமரா வந்தாலும், இல்ல ஏதாவது டெக்னாலஜியா டெக்னாலஜிய வந்து எல்லாம் அப்டேட்டட். தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாரு. அது எந்த விஷயமா இருந்தாலும் கத்துக்க ஆசைப்படுவாரு. நீங்க முதல்வன் நம்ம சொல்றதுனால கேக்குறேன். இப்ப ஐகானிக்கா மணிவண்ணன் சார் பண்ண கதாபாத்திரங்கள் நெறைய இருக்கு. இருக்கு ஆமா. டக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒரு டாப் 5ல வந்து முதல்வன் முதல்வன் வந்து வந்துரும். ஆமா. ஏன்னா, அது நம்மள பிரதிபலிக்கிற மாரி ஒரு ஆக்சுவலா கதாபாத்திரம். அது நம்ம கே.கே. நகர் வீட்டு பக்கத்துல ராணி அண்ணா நகர் இருக்கு இல்லைங்களா? அதுல தான் ஷூட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு. ஓகே. வீட்டுக்கெல்லாம் சங்கர் சாரு, வடிவேல் சார் எல்லாரும் வீட்டுக்கு வந்து லஞ்சுக்கெல்லாம் வந்திருக்காங்க. ஓ! அர்ஜுன் சார் எல்லாம் அந்த டைம்ல என் பையன் அப்ப குட்டி பையன். ஓகே. அப்போ வீட்டுக்கெல்லாம் வந்து பிறந்த டைம்ல தான் 98ல தான் எடுத்துட்டு இருந்தாங்க. 99ல அந்த படம் வந்துச்சு. ஆமா. 99ல எடுத்துட்டு இருந்தாங்க. அந்த ஷூட்டிங் நம்ம வீடு பக்கங்கிறனால லஞ்சுக்கெல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு இருந்தாங்க. ம். நல்லா அது ஞாபகம் இருக்கு. ஷூட்டிங் நான் பார்க்கல. நல்லா வீட்டுக்கு வந்தது பார்த்துருக்கேன். ஏன்னா, அவர் அடிக்கிற ஒரு ஒரு கவுண்டருமே வந்து ஒரு பஞ்ச் வந்து அது இப்போ வரைக்கும் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். அந்த படம் எப்ப ஞாபகம் பார்த்தாலும் இருக்குங்கிறமா. அடிச்சான் பாருயா மொத பால்லே 6 இது நம்ம ஆமா. லிஸ்ட்லயே இல்லையே. அது வந்து ஆமா. அது இப்ப பேசுற மாரி இருக்கு. அந்த பசங்க பசங்க யங்ஸ்டர்ஸ் அடிக்கிற பேசுகிற மாரி ஆமா. இப்ப பிராக்டிகலான ஒரு ஆளா இருப்பாரு. ஒரு ஆளா சீஃப் செக்ரட்டரியா இருந்தா கூட, ஒரு நாள் முடிஞ்ச உடனே ரகுவரன் சார் சிஎம் அவரு போயிட்டு கால்ல விழுந்துட்டு, "ஆசி ஆசிடிட்டுமா என்ன பண்ண சொல்லுங்க" அப்படின்னு. அது ஆக்சுவலா ஆமா, ரொம்ப ஆமா. எதார்த்தமான ஒருத்தன் எப்படி ஆமா, நடந்துப்பான், ஆமா, ஒரு சராசரியா ஆமா. இருக்கிற ஒருத்தன் அப்படின்னு கரெக்ட். இருக்கும். ஆனா கூடவே இருந்து அந்த அந்த கேரக்டர எலிவேட் பண்றதே மணிவண்ணன் சாரா தான் மணிவண்ணன் இருக்கும். சார். ஏன்னா ஆமா. அந்த ஒரு டெல்லி ஏதோ ஒரு ஷூட்டிங் போயிட்டு எல்லாரும் ரிட்டர்ன் வரும்போது டெல்லி ஏர்போர்ட்ல எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களாம். அண்ணியும் போயிருந்தாங்க அந்த இதுக்கு. பிரகாஷ் ராஜ் சாரும், அர்ஜுன் சாரும் அண்ணா கால் வலின்ட்டு இதுல உட்கார்ந்துட்டு இருந்தாங்களாம். அப்ப வந்து 2 பேரும் கீழ உட்கார்ந்துட்டு கால் பிடிச்சு விட்டாங்களாம் ஏர்போர்ட்ல. அண்ணி சொன்னாங்களே, "ஏங்க இப்படி பண்றீங்கன்னா?" "எங்க டைரக்டருக்கு நாங்க பண்ணாம யார் பண்றது?" அப்படின்னு சொல்லி, "அதனால என்னம்மா, நாங்க அவங்க தம்பி தானே" அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு அண்ணி வந்து ரொம்ப நெகிழ்ந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டுங்க. அவங்க வந்து உங்க அண்ணா மேல எவ்வளோ மரியாதை வச்சிருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. so எல்லா ஆக்டர்ஸ்க்குமே ஒரு ஒரு ஃபேவரட்டான ஒரு அந்த ஆமாங்க. ஆமா, ஆமா. நம்ம அண்ணனுக்கு இத செய்யாம விட்டுட்டோமே அப்படின்னு நீங்க அவர் இறந்ததுக்கு அப்புறம் நீங்க நினைச்ச விஷயம் என்ன? நெறைய லவ் காமிச்சிருக்கலாமான்னு தோணுது. இன்னும் அவர நெறைய கவனிச்சிருக்கலாமோன்னு தோணுது. ஆனா நீங்க அந்த கடைசி நாட்கள்ல நீங்க அவரோட பேசாம இருந்தீங்க. அதாவது உங்களுக்குள்ள ஏதாவது மனஸ்தாபம் இல்ல இருந்துச்சா? அதான் ட்ரிங்க்ஸ் சாப்பிடுறாங்கிற கோவத்துல சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன். பேசாம இருந்தேன். அப்பதான் விடுவீங்க அதான் சொல்லிட்டு. அந்த மாரி கோவிச்சுட்டு. அதுக்கு கோவிச்சுட்டு பேசாம பேசாம இல்ல. இப்ப டெய்லி பேசுவேன். ஒழுங்கா பேச மாட்டேன். ஆ. என்ன சொல்லு அந்த மாரி அ விட்டாத்தியா ஒரு மாரி பிடிப்பு இல்லாம பேசிட்டு இருந்தேன். இறந்த அன்னைக்கு மட்டும் தான் பேசல. அதுக்கு மொத நாள் கூட நான் பேசினேன். ஓ! காலையில குழந்தைங்க ஸ்கூலுக்கு கிளம்பிலயே கூப்பிட்டுருவாரு. என்ன சாப்பிட்டானுங்க? என்ன எடுத்துட்டு போறானுங்க? கேட்பாரு. யுஎஸ் எங்க போனாலும் கூப்பிடுவாருங்க. ஃபாரின் எங்க படம். அவுட்டோர் ஷூட்டிங் எல்லாம் அப்பல்லாம் ரோமிங் இருக்கும்ல. அப்பல்லாம் கூட கால் பண்ணி அத பேசிட்டே பத்திலாம் யோசிக்க மாட்டாரு. அதே மாரி பாப்பா எங்க ஜோதி வந்து மலேசியால இருந்துச்சுங்க. அதுக்கும் அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. "அக்கா டைமிங் வேற மாறி மாறி இருக்குக்கா. இந்த ராத்திரிலலாம் உங்க அண்ணன் கூப்பிடுறாருக்கா" அப்படிங்குவாரு. அவங்க உங்கள அக்கான்னு தான் கூப்பிடுவாங்களா? அக்கான்னு தான் அதான் கூப்பிடுவாங்க. அவரு பொண்ணுன்னு ட்ரீட் பண்றதால அக்கான்னு தான் கூப்பிடுவாங்க. அக்கான்னு. அவங்க சின்ன என்னோட 16லயே அவ பிறந்துட்டா பாப்பா. ஆ, ஓகே. அதனால அவ என்ன அக்கான்னு 2 பேருமே ரகு, ஜோதி அக்கான்னு தான் கூப்பிடுவாங்க. அவரும் உங்கள அக்கான்னு தான் அக்கான்னு கூப்பிடுவாரு. தான் கூப்பிடுவாங்க. மணிவண்ணன் சார் சொன்ன உடனே டக்குன்னு நமக்கு ஞாபகம் வருது தாடி தான். அது வந்து ஆமா. இப்ப சிவாஜி சாரே சொல்லுவாங்க தாடிக்காரா அப்படின்னு தாடிக்காரா. கூப்பிடுவான்னு. அது தாடிக்கு முன்னாடி ரகசியம் என்னன்னா, சில படங்கள்ல தாடி இல்லாம நடிச்சிருக்காங்க. ரொம்ப சில படங்கள் ஆமா, தான். ஆமா லண்டன்ல நடிச்சிருக்காங்க. மொட்டை அடிச்சே வாழ்க்கை நடிச்சிருக்காங்க. சக்கரத்துல வாழ்க்கை சக்கரத்துல மீச தாடிலாம் மட்டும் வச்சுட்டு வருவாங்க. வருவாங்க. ஆமா, ஆமா. ஆக்சுவலி உங்க கலர்ல இருப்பாங்க தம்பி அண்ணா. எனக்கு தெரிஞ்சு நினைவு தெரிஞ்சு. அப்புறம் ஷூட்டிங் எல்லாம் போக ஆரம்பிச்சது டார்க் ஆயிட்டாங்க.
அப்ப வந்து நிறைய பிம்பிள்ஸ் வரும் அண்ணாக்கு. ம்ஹ்ம். அந்த பிங்கா இருக்கும் அப்படியே 2 சைடும். அதுக்கு மறைக்க ஆ. அந்த ஹோல்ஸ் இருக்கும் இல்லையா? அத மறைக்கிறதுக்கு தாடி வைக்க ஆரம்பிச்சாங்கன்னு நெனைக்கிறேன் நானு. அப்படிதான் சொல்லுவாங்க. அது அப்படியே அப்புறம் சோம்பேறித்தனம் ஆயிடுச்சு எனக்கு. எங்க பாப்பா கேட்பா, ஜோதி வந்து எப்பாவது, "அப்பா அத ஷேவ் பண்ணுங்கப்பா" அப்படின்னு அவ கேட்டான்னா பண்ணுவாரு. ரொம்ப ஃபுல் ரேர் ஷேவ் அவர அப்படி நம்ம பண்ணுவாரு. பார்க்கவே ஆமா. மாட்டோம் நம்ம அந்த மாரி அப்புறம் படம் நடிக்க ஆரம்பிச்சப்பறம் உங்களுக்கு கன்டினியூட்டிக்காக அப்படியே கரெக்ட், மெயின்டெயின் கரெக்ட். பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. லண்டன் டைம்ல மொட்டை அடிச்சு அதுல மொட்டை அடிச்சு முடிச்சிருப்பாரு. அதுல நடிச்சிருப்பாங்க. 40 வருஷத்துக்கு முன்னாடிலாம் தமிழ் சினிமாக்கு நடிக்க வர்றதாங்க இல்ல வர்றாங்கனாலே வந்து குடும்ப சூழல் அப்படி இருக்கும். நெறைய பேர் அத சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் ஆமா, நம்ம. ஆமா. எங்க சூழல் அப்படி இருக்கு. அதனால நாங்க நாடகத்துல நடிக்க வந்தோம், சினிமாக்கு நடிக்க சினிமாக்கு வந்தோம்னு வந்தோம். சொல்லிட்டு. மணிவண்ணன் சாருக்கு அப்படி ஒரு காரணம் இருந்துச்சா? இல்ல சினிமா பேஷன் மட்டும் தான் இருந்துச்சா அவருக்கு? எந்த சிக்கலும் பொருளாதாரமா கிடையாது. ஒண்ணும் சிக்கல் இல்ல. அப்பா அண்ணனுக்கும் ஹெல்ப் பண்ணதில்ல. ஓகே. இப்ப சினிமாக்கு போறதுக்கு நீ போயிட்டு வா, பணம் குடுக்குறேன். அந்த மாரியும் சொன்னதில்ல. அப்படியே அப்பா, அம்மாவ எல்லாரையும் அப்படி பார்த்துக்கிட்டாருங்க. அதுக்கு அண்ணியோட சப்போர்ட்டும் இருந்துச்சு. அவங்களும் யாரும் இல்லாம வந்தவங்க தான். கோடி கோடியா வித்து அவங்களுக்கு பார்த்துருக்காரு. எங்களுக்கெல்லாம் செலவு பண்ணியிருக்காரு. ஒரு நாள் கூட அந்த பணத்த பணமா பார்த்தது இல்லைங்க. அவ்வளோதான். அவரு சம்பாரிச்சது இருந்தா இன்னைக்கு எவ்வளவோ பெரிய இதா இருக்கலாம் ரகுவெல்லாம். ஆனா பணமா பார்க்க மாட்டாரு. மனசு தான் ம், ம், ம். செலவு மனுஷங்க பண்றத தான். பத்தி யோசிக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. யோசிக்கவே மாட்டாரு.